வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌமிஸ் ஃபுட் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் கோட்டிங்காக. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஒரு புளிப்புக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வைக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து 15 மினிட்ஸ் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு அது வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது சிக்கனை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நம்ம 15லேருந்து 20 மினிட்ஸ் போல் நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சா தான் பொறுமையாக குக் ஆகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வந்து நல்லா அடி பிடிச்சிரும், குக்கும் ஆகாது. இப்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிட்டால் போதும். சிக்கனை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியான ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நல்லா உருகி வரட்டும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 10 போல் பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணுங்கள். அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு வரணும். இதை வதக்கும் போதே நமக்கு பட்டரும் கார்லிக்கும் சேர்ந்து ஒரு செமையான ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 மினிட் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கட்டி விழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண வந்து அது வந்து கிளகி வந்துடும். இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவருமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு சிக்கனும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிலையே ஹோம்மேடாக எப்படி வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம பார்க்குற வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர் ஃப்ரம் சௌமி.